भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நம. நமஸ்தே ஆல். இப்போ ரூல் நம்பர் 9 பார்க்கலாம். ஒரு விவாத பொருளாகவே இதை வச்சுக்கலாம். பாலாரிஷ்டா தோஷம், குழந்தை பிறக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரிஷ்டா தோஷம். அந்த தோஷத்தை பற்றி பார்க்கலாம். பிறந்த குழந்தையின் ஜாதகத்தில் ராகு கேது முதலில் லக்னத்தை தொடுவது போல் இருந்தால் இந்த தோஷம் உண்டு. 1. லக்னம் ராகு கேது இடைப்பட்ட தூரத்தை கணக்கிட வேண்டும். ஒரு டிகிரிக்கு 18 நாட்கள் வீதம் கணக்கிட வேண்டும். உதாரணமாக லக்னம் ராகு கேது தூரம் 62 டிகிரி என்றால் 62 × 18 1116 நாட்கள். இந்த காலகட்டம் வரை பிறந்த குழந்தை அல்லது அதன் பெற்றோருக்கு சில பிரச்சனைகள் உண்டு. குழந்தைக்கு அஜீரண கோளாறு, தூங்காமல் அழுது கொண்டே இருப்பது, ஏதேனும் ஒரு நோயால் பாதிக்கப்படுதல், பராமரிக்க வேண்டிய ஒருவர் கைவிடுதல், இதெல்லாம் குழந்தைக்கு. பெற்றோருக்கு அப்படின்னா பண நெருக்கடி, ஏதேனும் சில காரணத்தால் பிரிந்து இருப்பது, தீராத மனக்கவலை, இவை அனைத்தும் அந்த குறிப்பிட்ட காலம் வரை தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் வரை. ஸோ இப்போ இதை கொஞ்சம் நம்ம விளக்கமாகவே பார்க்கலாம். ஓகே. லக்னம் எதுவாக வேணால் இருந்துட்டு போகுது. லக்னத்துக்கு அடுத்து ராகு கேது அப்படின்னா, இப்போ இந்த ராகு கேது லக்னத்தை தொடர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மேஷ லக்னம், 2ல் ராகு அல்லது கேது, அந்த ராகுவோ அல்லது கேதுவோ லக்னத்தை தொடர மாதிரி இருக்கு. சிம்ம லக்னம், கன்னியில் ராகு கேது, எந்த இது வேணால் வச்சுக்கலாம். இப்போ கோச்சார ராகு கும்பத்தில் இருக்கு, மகர லக்னம். ஸோ அடுத்து இந்த ராகு லக்னத்து மேலே போகும். இந்த ராகு கேதுக்கும் லக்னத்துக்கும் நடுவில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும். வேறு எந்த கிரகமாவது இருந்ததுன்னா அது ஷாக் அப்சார்பர் மாதிரி இருக்கும். இங்கேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அது தாங்கிக்கும். ஸோ அந்த இடத்துல இதெல்லாம் நம்ம பெருசாக சொல்ல வேண்டாம். பாவ கிரகமாக இருந்தால் பாதிப்பு உண்டு, சுப கிரகமாக இருந்தால் அது தாங்கிக்கும். ஓகே. எந்த கிரகமுமே நடுவில் இல்லை. ராகு கேது, இங்கே கேது இருக்குது, கேது ராகுவை லக்னத்தை நோக்கி வருது. ஸோ நம்ம அது ரெண்டுக்கும் இதுதான் பாலாரிஷ்ட தோஷங்கிறது. அந்த கேது லக்னத்தை தாண்டுற வரைக்கும் குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டு. குழந்தை பிறக்கிற நேரத்தில் கேது எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த கேது லக்னத்தை தொடுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் பார்க்கணும். இந்த காலம் வரைக்கும் குழந்தைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸும் உண்டு. நான் இப்போ சொன்ன இந்த என்னென்ன பிரச்சனைகளோ கொஞ்சம் கண்டினியூஸாக குழந்தை அழுகிறது, அஜீரண கோளாறு, ஜென்ரலாகவே குழந்தைக்கு அஜீரண கோளாறு வர்றது வேறு. இந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கும். ஜென்ரலாகவே குழந்தைக்கு என்னென்ன வியாதி வருமோ இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கும். ராகுக்கு எதுனாலே ஏதாவது ஒரு கண்டேஜியஸ் இன்ஃபெக்ஷன், ஒரு இன்ஃபெக்ஷனை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு தொத்து வியாதி, டைரியா, லூஸ் மோஷன், இது மாதிரி அந்த லக்ன டிகிரியை கிராஸ் பண்ணுற வரைக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸு தொடர்ந்து இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தி படி கடுமைகள் பெரிய லெவல்லையே குறையும். இதுதான் இந்த பாயிண்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். இப்போ இன்னைக்கு கேது சிம்மத்தில் 18 டிகிரி 26 கலை 18.26 இன்னைக்கு கேது. உதாரணத்துக்கு லக்னம் மிதுனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் லக்னம் மிதுனத்தில் இருக்குது. அதாவது சாயந்தரமாக பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரமாக பிறக்கிற குழந்தை, ஏன்னா இப்போ சூரியன் தனுஷில் இருக்கிறதுனால சாயந்தரம் ஒரு 6-7 மணி இந்த மாதிரி பிறக்கிற குழந்தை. லக்னம் டிகிரி 15.34.
இந்த லக்னத்துக்கும் கேதுக்கும் நடுவில் எந்த கிரகமும் கிடையாது. இப்போ கோச்சாரத்தில் குரு இருக்குது, அதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கல. ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கேது நேரடியாக லக்னத்தை தான் தொடுது. அது மாதிரி டயத்தில் இந்த லக்னத்துக்கும் கேதுக்கும் நடுவில் இருக்கிற டிகிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 62 டிகிரி, எக்ஸாக்டாக 62 டிகிரி. இந்த ரூல் வந்து நம்ம பேசினது ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இருந்த கோச்சார கேது லக்னத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு 62 டிகிரி அப்படின்னு அப்போ போட்டது. அதே இதையே இப்போ நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற கோச்சார கேதுவை வச்சு போட்டிருக்கேன். நடுவில் இருக்கிற அந்த கோச்சார குருவில் நீங்கள் மறந்துடுங்க. ஒரு வேளை ஜாதகம் இந்த மாதிரி இருக்குது. ஒரு லக்னத்துக்கும் கேதுக்குள்ள வேறு எந்த கிரகமும் இல்லை. கேது தான் அடுத்த லக்னத்தை போய் தொடப்போகுது அப்படின்னா, இங்கே இந்த 62 டிகிரி ஜென்ரலாக ராகு கேது ஒரு டிகிரி கிராஸ் பண்ணுறதுக்கு 18 நாள் ஆகும். இந்த 62 டிகிரி கிராஸ் பண்ணுறதுக்கு 1116 நாள் ஆகும். இன்னும் கிளியராக சொன்னால் 3 வருஷம், ஒரு 20-21 நாள் ஆகும். 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ப்ளஸ் ஒரு 21-22 டேஸ் ஆகும். இது மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு 3 இயர்ஸ் பீரியடு என்ன சொல்லணும்னா, இப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, இப்போ குழந்தை பிறந்திருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக தொந்தரவு உண்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு லாஸ்ட் வீக்கு இது மாதிரியே ஒரு ஜாதகம் வந்தது. மக நட்சத்திரம், இங்கே மக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை, சந்திரனும் சிம்மத்திலேயே இருக்குது. சந்திரன் கேது சிம்மத்தில், லக்னம் வந்து மிதுன லக்னம். நான் உங்களுக்கு சொன்னது ஒரு 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டு. குழந்தைய வச்சு பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் உண்டு. அதனால் இந்த ஒரு 3 வருஷம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய பீரியடு மகா நட்சத்திரம், இதுக்கு அடுத்து வரக்கூடியது சுக்கிர தசை. சுக்கிரனுடைய பீரியடு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது நான் அந்த ஜாதகம் பார்க்கும்போது 6ல் சுக்கிரன், விருச்சிகத்தில் சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய பீரியடு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். பயப்பட வேண்டாம், சூப்பராகவே இருக்கும். இந்த குழந்தைய வச்சு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாகவே சொன்னேன். நான் அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசமே உங்களுக்கு பண வரவு எல்லாமே நல்லா இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய பீரியடையும் நம்ம சேர்த்து சொல்லணும். எடுத்தோன்னே போச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், 3 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, பயங்கர ப்ராப்ளம் தான் அப்படிலாம் சொல்லியாச்சுன்னா அவங்க இன்னும் ஓவராக பயந்துடுவாங்க, ஏன்டா இப்படிட்ட போகணுங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சொல்கிறது 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை நல்லா இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லா பெனிஃபிட்ஸும் 3 வருஷத்துக்கு அப்புறம் உண்டு. இந்த 3 வருஷம் ஹார்டு தான் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம தெளிவாக சொல்லலாம். இந்த 3 இயர்ஸ் ஹார்டு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய பீரியடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த 20 வருஷமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத க்ளீனாக சொல்லலாம். ஸோ இதுதான் பாலாரிஷ்டம்ங்கிறது. இதில் இன்னொன்று சனியையும் சொல்லலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, பிறக்கும்போது சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தா, அதுவும் பர்டிகுலராக சிம்ம லக்னம், கடக லக்னம், சனியோட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, அந்த சனியினுடைய பீரியடு கிராஸ் ஆகிற வரைக்கும், அந்த ஒரு 6-7 வருஷமோ 8 வருஷமோ, அந்த பீரியடு வரைக்கும் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தொடர்ந்து தொந்தரவுகள் உண்டு. அது லைஃப் லாங் இருக்குமானா கிடையாது, அந்த பீரியடு முடிகிற வரைக்கும் இருக்கும். கோச்சாரத்தில் கேது லக்னத்தை தொடுற மாதிரி இருக்குது, ராகு லக்னத்தை தொடுற மாதிரி இருக்குது, தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, உடம்பு முடியாமல் போகிறது, இது எல்லாமே பிறந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு கண்டிப்பாக ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு வரக்கூடியது. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் அதிகமாக வரும், அதிகமாக கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் பாயிண்ட்டு. ஒரு டிகிரிக்கு 18 நாள், எவ்வளோ டிகிரி கேப் இருக்குதுன்னு பாருங்கள். லக்னத்துக்கும் அந்த ராகுக்கு எதுக்கும் கேப்பு பாருங்கள், எவ்வளோ டிகிரி கேப் இருக்குது. அந்த பீரியடு வரைக்கும் இந்த தொந்தரவு உண்டு. இதுவே சனி இருக்குது அப்படின்னா லக்னத்துக்கும் சனிக்கும் எவ்வளோ டிகிரி கேப்னு பாருங்கள், அதை வச்சு தான் பார்க்கணும். சனியோட ட்ராவல்னால் ஒரு டிகிரிக்கு 30 நாள், அதை வச்சு தான் பார்க்கணும். இப்போ ஒரு 20 டிகிரி கேப் இருக்குன்னா ஒரு 600 நாள், ஒரு 2 வருஷம்,
அந்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஹார்ட்னஸ் குறையும். ஒரு 50-60 டிகிரி கேப் இருக்குன்னா இந்த 60 × 30 1800 கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ப்ராப்ளம் உண்டு. ஸோ இந்த ட்ராவலிங் டயத்தை சொல்லணும். இந்த லக்னம், இந்த கிரகம் இங்கே இருக்குது, கோச்சார கிரகம் இது கடந்து இந்த லக்னத்தை தாண்டும். அந்த ட்ராவலிங் டயத்தை சொல்லணும். இந்த பீரியட் வரைக்கும் ஒரு ஹார்ட்னஸ் உண்டு, அதுக்கப்புறம் குழந்தை நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய தசாபுக்திகளை வச்சு சொல்லணும். ஒன்று, இதிலேயே நீங்கள் 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை வச்சு உங்களால் ஒரு ஏதாவது சில வியாதிகள் சொல்ல முடிஞ்சதுன்னா ரொம்பவும் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சொல்கிறதுக்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா ஓவராக அவங்க வர்றவங்களாம் பயமுறுத்திடக்கூடாது. நல்லா அக்யூரேட்டாக உங்களுக்கு டிசீஸ் எதாவது தெரிஞ்சால் மாத்திரம் சொல்லணும். அதையுமே ரொம்ப பாலிஷ்டாக ஜென்டிலாக நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணிக்கங்க, அது மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப ஓவராக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப போட்டு குழப்பி அவங்கள பயமுறுத்திடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு பேசாமையே இருக்கலாம். அந்த ஒரு விஷயந்தான். பாவகிரகம் லக்னத்தை நோக்கி வரும்போது ஒரு டிகிரிக்கு இத்தனை நாள் அப்படின்னு கனெக்ட் பண்ணி இந்த பீரியட் வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு உண்டு, அதுக்கப்புறம் குழந்தை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லணும். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, எப்போலேருந்து குழந்தை நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம். 3 வருஷம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறது முக்கியம் கிடையாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு மைண்டில் அதுதான் விழுகும். கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்காரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் குழந்தை நல்லா இருக்கும். அவங்களும் ரொம்ப நம்பிக்கையாகவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது செய்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. இதுதான் இதில் பாயிண்ட்டு. ஓகே, பாலாரிஷ்டம். இப்போ நம்ம வெறும் ஒரு பாவகிரகம், அதுவும் பர்டிகுலராக ஒரு ராகுவோ அல்லது கேதுவோ, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் கேது, லக்னத்திலேருந்து கேது எவ்வளோ டிகிரியில் இருக்குது, அது எப்படி ட்ராவல் பண்ணுற வரைக்கும் என்ன மாதிரி தொந்தரவு இருக்குங்கிறத இதை ஒன்றை மாத்திரம் நம்ம பேசியிருக்கோம். பாலாரிஷ்டம் இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து ஒவ்வொரு இதில் நம்ம ஸ்டைலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்கள் ஏற்கனவே உங்களுடைய குழந்தைங்க லக்னத்துக்கு 2ல் ராகுவோ கேதுவோ அல்லது 3ல் இருக்கலாம், 5ல் இருக்கலாம். லக்னத்துக்கும் கேதுக்கு 5ல் இருக்கிற கேதுக்கும் நடுவில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கலாம். அந்த கேது லக்னத்தை கிராஸ் பண்ணுற வரைக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அதை மாத்திரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய.